டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் தான் உப்பு கம்பு ரம்பு. இந்த படத்தை அனி சசி இயக்கியுள்ளார். அமேசான் தளத்துல இந்த படம் இன்று வெளியாகியுள்ளது. படத்தின் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுள்ள நிலையில் கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படத்தின் டப்பிங் போது எடுத்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவராக இருந்தாலும் தமிழ், தெலுங்கில் முன்னணி நடிகையாக தூள் கிளப்பி வருகிறார். கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்தாலும் அவ்வப்பொழுது தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்டும் படங்கள் அமைந்ததால் அதை மிஸ் செய்யாமல் நடித்து கலக்கி வருகிறார். அந்த வகையில் இவர் நடித்த நடிகையர் திலகம் படம் அவருக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. இவர் நடித்த சாணி காகிதம் படம் இவரது ஆக்ஷன் மற்றும் ஆக்ரோஷமான நடிப்புக்கு உதாரணமாக உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 வெளியான ரகுதாத்தா படத்திற்கு தியேட்டரில் கிடைத்த வரவேற்பை காட்டிலும் OTT தளத்தில் அதிகம் கிடைத்தது. சாணி காகிதம் படத்தில் இவரது ஆக்ரோஷமான நடிப்பை பார்த்து இவரது காதலர் அந்தோனி கீர்த்தி சுரேஷின் அருகில் செல்லவே பயப்பட்டாராம். இது தொடர்பாக கீர்த்தி சுரேஷ் பேட்டி ஒன்றிலும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் 12 கீர்த்தி சுரேஷ் தனது காதலர் அந்தோனியை திருமணம் செய்து கொண்டார். பள்ளி காலத்தில் இருந்து இவர்களுக்கு இடையில் காதல் இருந்து வந்தது. அவர்களின் திருமணத்தின் போதுதான் தெரிய வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்களின் திருமணம் கிறிஸ்துவ முறைப்படியும் இந்து முறைப்படியும் நடைபெற்றது. திருமணத்திற்கு தென்னிந்திய திரைப்பிரபலங்கள் தொடங்கி பாலிவுட் பிரபலங்கள் வரை பலரும் கலந்து கொண்டார்கள். அவர்களின் திருமணத்திற்கு நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஒரே பிரைவேட் ஜெட்டில் சென்றது பேசுபொருளாக மாறியது. கீர்த்தி சுரேஷ் ஹிந்தியிலும் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். இவர் விஜயின் திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் செய்ததில் சமந்தா நடித்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படம் வணிக ரீதியாக தோல்வியை தழுவினாலும் தொடர்ந்து ஹிந்தியில் வாய்ப்பு தேடி வருகிறார். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் எந்த அளவுக்கு கெட்டிக்காரியோ அதைவிட ஒரு மடங்கு கூடுதலான திறமையையும் அவர் டப்பிங்கிலும் செய்து வருகிறார் என்பதற்கு பல படங்கள் உதாரணமாக கூறலாம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.